அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். இன்றைய அரசியல் பதிவு முதல்ல என்னென்னா, நீண்ட இடைவெளிக்கு பின்ன முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்கிறார். கரூருக்கு எதுக்கு செல்கிறாருன்னா, அந்த உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்காக செல்கிறார். அங்கே 31 பேருக்கு வேலை வாய்ப்புகள் அளித்திருக்கிறார். வரவேற்க வேண்டிய விஷயம்தான். நமக்கு எல்லோருமே நம் மக்கள் தான். அதை பற்றி தவறான கருத்துக்கள் கூறுவது முறையானதல்ல. ஆனால் அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் பாவம் கஷ்டப்பட்டுட்டு வேலைக்காக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் முறையான முறையில் வேலை இதுவரை வரவில்லை. இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பசங்கள்லாம் பாவம் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எழுதியும் அவங்களால வேலைக்கு வர முடியல. அதுக்கெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுத்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கணுங்கிறத வேண்டுமென்று இந்த தமிழக முதல்வரை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எலெக்ஷனுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய இதுங்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தபோதிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பது தவறான கருத்து அல்ல. அதே நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் முதலமைச்சர் என்பதை உணர்ந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி இதில் மெரிட் பேசிஸில் எக்ஸாம் வச்சு எல்லாருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்று அனைத்து மாணவர்கள், பெற்றோர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, இந்த 5 தொகுதியில் இடைத்தேர்தலை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. தேர்தல் கமிஷனுக்கும், மத்திய அரசுக்கும், சட்டமன்ற செயலாளருக்கும், முதல்வருக்கும் பதிலளிக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு இடைத்தேர்தல் பற்றி தகவல் இல்லை. அடுத்தது, நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. கரூரில் 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க நேற்று தேதியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன என்பதை முதல்வர் விசாரிக்க வேண்டும். இப்போ என்னன்னா, திமுகவும் தாவேகாவும் கரூரை இடைத்தேர்தலுக்காக பயன்படுத்திட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கரூர் சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் கோர்ட்டில் இருக்குங்கிறத கூட மறந்துட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுவது தவறு என்பது அவர்களுக்கு உணர முடியவில்லை. ஆக நாம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கரூர் மக்களுக்கு அதை பற்றி தெரியும். நாம் அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இடைத்தேர்தல் வரும் பொழுது அவர் தக்க நேரத்தில் பதில் கொள்வார்கள். அப்புறம் இன்னொன்று, இந்த நம்மகிட்டேருந்து போனார்ல, அதிமுகலேருந்து போனார் எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் நிறைய ஐஸை கொண்டு முதல்வர் விஜய் தலையை வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் மாதிரி அன்பும் ஜெயலலிதா மாதிரி வீரமும் உள்ளவராக நான் புரட்சி தளபதியை விஜயை பார்க்கிறேன் அப்படிங்கிறார். எம்ஜிஆருடைய அன்பு என்ன அன்பு தெரியுமா? இந்த கையில் கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாது அவருடைய அன்பு. அவர் இந்த மாதிரி விளம்பரம் போட்டு ஒரு அரசியல் நிகழ்ச்சி போட்டு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் வழங்கலாம் மாட்டார். அவர் செய்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த கைக்கு செய்கிறது இடது கை செய்து வலது கைக்கு தெரியக்கூடாது என்பதை நினைப்பவர் அவர். அவருடைய அன்பை தயவு செஞ்சு
யாரு கூடயும் பொருத்தாதீங்க. அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி வீரம்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க எதுலேயுமே. இன்றைக்கி வழக்கறிஞர்கள் நிறையா பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போடவே இல்லை. அவங்களா இருந்தாங்கன்னா இந்நேரம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு டக்குன்னு உடனே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதனால் வந்து எம்ஜிஆருடைய அன்பு, ஜெயலலிதாவுடைய வீரம்னு தயவு செஞ்சு இனிமேல் சொல்லாதீங்க. அண்ணா விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்கள் காக்கா பிடிக்கிறதுக்கு வேறு என்னென்னு சொல்லி காக்கா பிடிக்கலாம். ஆனால் எம்ஜிஆருடைய பேரையும் அம்மாவுடைய பேரையும் யூஸ் பண்ணி காக்கா பிடிக்காதீங்க. ஆமாம், நீங்கள் அங்கே போய் எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்கும் அம்மா பேரை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. நீங்கள் வேறு ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டீங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்க. இன்னும் அதிமுகவில் தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது? அதை மறந்துடுங்க தயவு செஞ்சு. ஆமாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கரூர் சம்பவத்தில் போலீஸ்காரங்களும் சேர்ந்து இது பண்ணிட்டாங்கன்னு தவறான இதை பரப்பிட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த கரூர் சம்பவத்தை பற்றி எதுவுமே யாருமே பேசக்கூடாதுங்கிறது ஒரு முதலமைச்சருக்கும் தெரியல, எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கும் தெரியல. அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசவே கூடாது என்பது இவங்க 2 பேருக்குமே தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் தான் அந்த கேஸை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு கோர்ட்டு தான் முடிவெடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிரம் போடுறதா சொல்லியிருக்காரு. அது அரசு மருத்துவமனையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி புதுசாக விதியை கொண்டு வந்து எல்லாத்தையுமே கட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து இந்த 2500 கொடுக்குறேன்னு சொன்னாங்கள்ல, அதுவும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் இவங்களால் வந்து எதுவும் நடக்க போகிறதில்லை. வெறும் விளம்பர மாடலாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி மேடையில் வந்து ஓடு 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 வேட்டைக்காரன் வர ஓடு ஓடுன்னு சினிமா பாட்டு தான் பாடிட்டு இருக்கார். அதான் நடந்துகிட்ருக்கிறதுக்கு மீண்டும் ஒரு சினிமா ஷூட்டிங் பார்த்தபடியாக தான் இன்றைய நிகழ்ச்சி இருந்தது. மற்றபடி அந்த கரூரில் இறந்த குடும்பங்களுக்கு அவர்களுடைய சோகம் இன்னும் தீரவில்லை. நீங்கள் என்ன தான் கவர்மெண்ட் வேலை கொடுத்தாலுமே அவர்கள் மனதில் ஏற்பட்ட காயங்களை போக்க முடியாது. ஆகவே யாரையும் இதில் குற்றம் சொல்வதற்கில்லை. ஆகவே தயவு கூர்ந்து இந்த கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ணாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் மேகதாவதி விஷயத்தை பற்றி பேசினார். அது ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் பேசலை. ஆனால் இன்றைக்கி தேதி வந்து 10 ஆயிடுச்சு. ஜூன் 12ஆம் தேதியே தண்ணி வந்திருக்கணும், இது வரைக்கும் வரல. அதே அம்மா இருந்தாங்கன்னா போய் உண்ணாவிரதம் இருப்பாங்க. புரட்சித் தலைவர் இருந்தால் நேரடியாக போய் கருணாநிதியை பேசிட்டு வருவார். இவர்களால் எதுவும் முடியாது என்பது தெரிந்துவிட்டது. ஆகவே மக்கள் நாம் தான் என்ன வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். 2வது, மழை காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆறு குளங்கள் எல்லாம் தூர்வாரி தகுந்த நேரத்தில் வைத்திருந்தால் தண்ணீர் வந்து வெள்ளமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதையும் முறையாக அரசு கையாள வேண்டும் என்று கூறுகிறேன். நமது கட்சியினருக்கு வழக்கம் போல் சொல்வதை போல் தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையுடன் இருங்கள். வருகின்ற இடைத்தேர்தலில் இவர்கள் எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் இனிமேல் இவர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் செல்லப்போவதில்லை. மக்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக வாக்களித்து விட்டார்கள். அது ஏன் வாக்களித்தோம் என்பதை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 2 மாதங்களில் பெரிய ஒரு எந்த விதமான நல்ல நிகழ்ச்சியும் நடந்ததாக தெரியவில்லை. ஆகவே தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருங்கள். இடைத்தேர்தலில் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நமக்கு ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் மட்டும்தான். இவர்கள் மீண்டும் மீண்டும் புரட்சித் தலைவரை அழிப்பதற்காக, அவருடைய பெயரை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் விஜய். இன்றும் பேசும்போது சொன்னார், தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் கூட்டு களவாளிகளாக இருக்கிறாங்க, தேர்தலில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு பாருங்கள் பார்ப்போன்னு சவால் விட்டுருக்காரு.
இந்த சவாலை அதிமுகவில் ஒவ்வொரு தொண்டனும் தனது உயிர் மூச்சாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்கு விடுபட்ட சவால் அல்ல, நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு விடுபட்ட சவால். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை அழிக்க நினைப்பவரை நாம் தூக்கி எறிய வேண்டும். அதனால் மக்களுக்கு அந்தந்த தொகுதியில் உள்ள மக்கள், இடைத்தேர்தலில் சந்திக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். நமக்கு தலைவர் புரட்சித் தலைவர் மட்டும்தான். புரட்சித் தலைவர் பெயரை சொல்லுங்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியை பின்பற்றுங்கள். அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி சொல்வதையும் கேளுங்கள். எல்லாம் நன்றாக நடக்கும் என்று கூறி இன்றைய பாடல் என்னவென்றால், மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. ஹே, மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. காணி விளையுது, பூமி விளையுது, வானம் பொழியுது தம்பி பயலே அப்படின்னு படிப்பார். அது மாதிரி இப்போ மனுஷன் சாப்பிட்ற காலமாக இருக்குது. இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் வீரவால் கொடுக்குறாரு. நீங்கள் ஆணையிடுங்க, நாங்கள் காத்திருக்கிறோன்னு விஜய் முதல்வர் விஜய்கிட்ட போய் சொல்கிறார். எவ்வளோ கேவலமாக நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதிமுக கட்சியை பேரை சொல்லி நல்லா சம்பாரிச்சிட்டு நல்லா சொத்து சேர்த்துட்டு அந்த தொகுதி மக்கள் உங்களுக்காக வாக்களித்தாங்க. அதை கூட மதிக்காமல், அவங்கள எதுவும் கேட்காம பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இன்றைக்கி வேறொரு கட்சியில் போய் நின்றுட்டு குனிஞ்சு வாழ்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை இனிமேல் குனிஞ்சிக்கிட்டு தான் போகும் அப்படின்னு கூறிக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரன் டி. மாரியப்பன். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா புகழ் வாழ்க, புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற தொடரட்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.